இந்த அமர்விலே எனக்கு பின்னால் பேச இருக்கிற ஹுசைன் சகாஃபி சுல்லிக்கோடு ஹசரத் பெருந்தை அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய இமைகளை போன்று இந்த சமுதாயத்தை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின், கேரளாவின் முதுபெரும் உலமா பெருமக்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மாபெரும் இறைவனுக்கு உகந்த அல்லாஹ் பிரியப்படுகிற மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். 1500வது ஆண்டு எங்கள் பெருமானார் இந்த உலகத்திலே உதித்த சூரியன் இன்றைக்கு வரை தன்னுடைய ஒளியை மிகச்சரியாக பரப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றும் முகமாக எல்லா இடங்களிலும் உலகம் முழுக்க இந்த மீலாது விழா இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாலக்காட்டினுடைய ஜில்லா ஜமாத்துல் உலமா ஒரு அருமையான முன்னெடுப்பை செய்திருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு அழைப்பதற்காக வேண்டி வந்து மரியாதைக்குரிய இலியாஸ் ஹசரத் அவர்கள் வந்தபோது என்னுடைய சிறிய தந்தையார் என்றுதான் அழைப்பேன். என்னுடைய தகப்பனாருடைய மிகப்பெரிய முஹப், அவர்களும் இவர்கள் மீது கடுமையான பிரியம் வைத்திருப்பார்கள். ஹசரத் சொன்னாங்க, 2 தடவை உங்களுடைய தகப்பனார் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து பேசி இருக்கிறாங்க. என் தந்தை நின்ற இடத்தில் நின்று நம் உயிருக்குயிரான ரசூலை பேசுக, அதை விட வாக்கியம் என்ன இருக்க முடியும் என்கிற அந்த கருத்தில் உடனே வர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு காலேஜ் உண்டு, லீவ் போட்டுட்டு தமிழகத்தினுடைய அனைத்து கல்லூரி முதல்வர்களும் மிக பெரும் அறிஞர்களாக இருக்கிற மேடைகளிலே வலம் பெறுகிற அத்தனை உலமாக்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு சுபசோபனத்தை இந்த ஜமாத்துல் உலமாவுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். பாலக்காடு ஜில்லாவினுடைய தமிழகத்தில் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை. அப்படித்தானே வாப்பா? எல்லா உலமாக்களையும் முதல்வர்களையும் எல்லாத்தையும் ஒரே மேடையில் கொண்டு வர முடியாது. ஆனா அல்லாஹ்வினுடைய கிருபை, உங்கள் பாலக்காடு ஜில்லா அதை சாதித்து காண்பித்திருக்கிறது. எங்க தமிழ்நாட்டினுடைய எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு எங்கள் ரசூலை புகழ்வதற்கு இது என்ன, இதை விட அருமையாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு கவிஞன் சொல்லுவான், வள்ளல் நபியின் வாழ்வதனை கற்போரின், வள்ளல் நபியின் வாழ்வதனை கற்போரின் உளமினிக்கும் உயிர் இனிக்கும் வில்லும் நூற் பாவினிக்கும் பாடிடுவோர் நாவினிக்கும் கேட்டிடுவோர் காதினிக்கும் வென்றிடுவேன் நான். அது ரசூல்லாவை பேசினாலே எங்க தொட்டாலும் இனிக்கக்கூடியவர்கள் எங்க நபி. யாரை கொண்டு வந்து பேச வைத்தாலும் அது அழகாகவும் இனிப்பாகவும், 2வது முடிக்க இதுவும் பத்தாது அப்படிங்கிறது மாதிரி. பத்தல, எங்க ரபி பத்தி பேசிக்கிட்டே இருக்கும், பத்தல. என்னுடைய தகப்பனார் தாயாருடைய துவாவாலும் உஸ்தாதுமார்களுடைய துவாவாலும் துபாயில கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க ஒரு தப்சீர் கிளாஸ் எடுப்பேன். நிறைய தமிழகத்தில் இருந்தும் கேரளா மக்களும் அங்கே வருவார்கள். ஒரு 800 பேர் வருவாங்க வாரம் வாரம். ஒரு 8 வருஷம் நடந்துச்சு அந்த கிளாஸ். 800 பேர், அப்படி ஒரு பெரிய மஜ்மா ஒரு பள்ளியில நடக்கும். அந்த நிகழ்ச்சியை வச்சு பக்கத்துல குவைத்துல இருந்து மீலாதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, கத்தார்ல கூப்பிட்டு இருந்தாங்க. குவைத்துல எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு போய் பார்த்தா, ஹசரத் இன்னைக்கு மினிஸ்டர் வீட்டுல மீலாது விழா இருக்கு, வாங்க போவோமா அப்படி கூப்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா பஹ்ரைன்ல இருந்து ஒரு அறிஞரை கொண்டு வந்து அங்க பேச வைக்கிறாங்க. அப்படியே வீடு முழுக்க தோரணங்களை கட்டி தெரு முழுக்க வண்ண விளக்குகளால் அலங்கரித்து அங்க உள்ள எல்லா தெருல உள்ளவங்களுக்கும் சாப்பாடு இனிப்பு பிள்ளைகளுக்கு கொடுத்து, அன்றைக்கு தங்கள் வீட்டில் ஒரு பெருநாள் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அரபு நாடு கொண்டாடுகிறது. ஆனா நமக்கு தப்பா பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு, இந்தியாக்காரங்க தான் இப்படி மீலாத கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு. இல்ல,
பள்ளிவாசல்ல பொது மேடைகள் போட்டவர்கள் கொண்டாடுவதில்லை, வீடு வீடாக கொண்டாடுகிறார்கள். அதை போய் நேரடியாக கண்டு ரசித்தவன் அப்படிங்கக்கூடிய அந்த சாட்சியினால் சொல்லுகிறேன், எங்கள் நபி எல்லா மக்களும் அவர்கள் உயிரை விட மேலாக நேசிக்கப்படுகிறார்கள். நேசத்தின் வெளிப்பாடை எல்லா விதங்களிலும் உலகம் வெளிப்படுத்துகிறது. நான் சமீபத்தில் எந்த மேடைக்கு போனாலும் சொல்றது, என்னமோ ரசூல்லாவினுடைய மீலாதை கொண்டாடி விட்டார்கள், பெரும் தப்பு செய்து விட்டார்கள்ங்கிறது போற ஒரு மனோநிலை ஏற்படுத்திய. நான் துபாயில இருக்கும் போது அங்க உள்ள பத்திரிகையில ஒரு செய்தி போடுகிறார்கள், வசாரத்து ஷபாப் என்று சொல்லுகிற த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் வெல்ஃபேர் அப்படிங்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு பத்திரிகை ஒரு பக்க விளம்பரம் போடுகிறார்கள். எங்கள் நபியை பற்றி அரை பக்கத்தில் கவிதை எழுதி கொண்டு வந்தால் 10,000 திர்ஹம்ஸ் அவருக்கு சன்மானம் தரப்படும். யார் போடுறா? வசாரா, அங்க உள்ள மினிஸ்ட்ரி போடுது. எல்லாரும் கொண்டா. ஆனா அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்து இது நடக்கலாமா கூடாதா? நாங்கள் எல்லாம் பேசி பேசி களைத்து மீண்டும் நாங்கள் ஆர்வப்படுகிறோம். எங்க ரசூல்லாவை பேசணும், அது எங்களுக்கு இனிப்பாக இருக்கிறது. பேசுவதும் இனிப்பாக இருக்கிறது, கேட்பதும் இனிப்பாக இருக்கிறது. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் ரசூலினுடைய அந்த புகழ் முடிவடைவதில்லை. அது எங்கள் இரத்தத்திலும் எங்கள் உயிரிலும் அது ஊறி இருக்கிறது. எங்கள் உயிருக்குயிரானவர்கள் எங்கள் நபி என்று சொல்லுவதற்கு ஒரு கவிஞன் சொல்லுவான், அட்டதுக்கு யானைகளை ஓர் குடத்தில் அடைத்து வைப்பேன். அந்த வாசகங்களை பாருங்களேன், என்ன உணர்வோடும் என்ன ரத்தத்தில் அந்த வாசகம் வந்திருந்தால் அப்படி ஒரு வார்த்தையை அந்த கவிஞன் வடித்திருப்பான். அவன் சொல்றான், அட்டதுக்கு யானைகளை ஓர் குடத்தில் அடைத்து வைப்பேன், அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அடக்கிடுவேன், 6-7 மலைகளை பெயர்த்தெடுத்து வருவேன், விண்மீன்களை மாலையாக தொடுத்திடுவேன், நான் இன்னும் பிற சித்திகள் செய்வேன். ஆனால் மதீனா மாநகர் வாழும் ஞான போதகரின் பாத புகழ் பாட யான் அறியண்ணா. அந்த வாசகத்தை பாருங்க. நான் ஒரு பெரிய ஞானியா? அட்டதுக்கு எல்லா யானைகளையே குடத்தில் அடைத்திடக்கூடிய திறன் என்னிடத்திலே உண்டு. 6-7 மலைகளை பெயர்த்தெடுத்து வரக்கூடிய திறன் உண்டு. விண்மீன்களை மாலையாக தொடுக்கிற திறன் உண்டு. ஆனால் மதினமா நகர்வாலும் ஞான போதகரின் பாத புகழ் பாட யானறியன்னா. யா ரசூலல்லாஹ், பெருமானாரை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்வினுடைய முக்கியமான தீம் உலமாக்கள் உமராக்களுடைய நிகழ்வாக இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, இந்த 2025 எங்கள் பெருமானார் இந்த உலகத்திற்கு ஏன் தேவை, எதற்கு தேவை, இன்றைக்கு தேவையா? தேவை என்றால் எந்தெந்த விதத்தில் எல்லாம் எங்கள் பெருமானார் இன்றைக்கு உலகத்திற்கு தேவை? அல்லாஹு தஆலா பெருமானாரை அனுப்பிவிட்டு அவரிடத்தில் சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் நீங்கள் சொல்லுங்கள், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, I has been sent to all creation. நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. அந்த ஜமீ அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு கேக்குறாங்க. ரஹ்மத்துல் லில் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ரஹ்மத்தன் லில் ஆலமீனுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார்கள். சகோதரர்களே, இங்கே இந்த மீலாதினுடைய விழா நடப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. எப்போதும் வருஷம் வருஷம் நடக்கிற மாதிரி அது ஷாதி ஹால்ல நடக்கிறது ஒண்ணு, இந்த 1500ங்கிறது ஸ்பெஷல். அதனால தமிழகத்தினுடைய எல்லா உலமாக்களையும் அழைத்து தனி ஒரு டென்ட் அமைக்கப்படுகிறது. அதற்கு லைட்லாம் போடப்படுது. அதற்கென்று தனியாக உலமாக்கள் பேச்சாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இங்கே பேச்சாளர்களை பற்றி சொல்லப்படும், ஒவ்வொருத்தரா பேசுவாங்க. முக்கிய பேச்சாளர்கள் பெரும் உலமாக்கள் அல்லது வந்து கொண்டிருக்கிறோம் வர்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க முக்கிய உலமாக்களை. அந்த உலமாக்களும் வர்றாங்க, அவங்க பேசுறாங்க, நிகழ்ச்சி முடியுது. கடைசியில எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஆட்டம் கலைக்கப்படுகிறது, மேடைகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. இது ஒரு மாநாட்டு நிகழ்வு. இதே செய்தியை திருக்குரான் வர்ணிக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் என் நபியை அனுப்ப பிரியப்பட்டேன், வானத்தையும் பூமியையும் படைத்தேன். வானத்தை அந்த நிகழ்வினுடைய அந்த மாநாட்டினுடைய மேற்பந்தலாக ஆக்கினேன்.
என் நபி நடப்பதற்காக வேண்டி பூமியை நடக்கிற தளமாக ஆக்கினேன். பகலிலே தெரிவதற்கு சூரியனை ஆக்கினேன், இரவிலே தெரிவதற்கு சந்திரனை ஆக்கினேன். இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற வண்ண வண்ண கோள்களாக வெளிக்காட்டுவதற்கு நான் நட்சத்திரங்களை வடிவமைத்தேன். இந்த வானமும் பூமியும் ஒரு மாநாட்டு பந்தலுக்கு ஒப்பாக இறைவன் சொல்லுகிறான். இதிலே இருக்கிற சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒரு வானாட்டினுடைய அந்த வெளிச்சம் தருகிற விளக்குகளுக்கு ஒப்பாக சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், என் நபி வர்றத முன்னால் இருப்பவர்கள் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வர்றார் வர்றார், தலைவர் வந்து கொண்டிருக்கிறார், இன்னும் சிறிது நேரத்தில் வந்துருவார், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துருவார், எதிர்பார்ப்புகள் இருக்கிறதல்லவா. வர்றார் வர்றார். அல்லாஹு தஆலா அந்த வேலையை அழகா செஞ்சான். திருக்குர்ஆன் சொல்லும், இது அகதல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرن أقررتم على ذلكم مصري. நான் மனித அருவாகுகளை எல்லாம் படைத்து விட்டு அதிலிருந்து நபிமார்களுடைய ரூஹுகளை மட்டும் தனியாக எடுத்தேன். அல்லாஹ் சொல்லுகிறான், மனித ஆதமிலிருந்து கடைசி மனிதர்கள் வரை ரூஹுகளை படைத்து விட்டேன். அதிலிருந்து I chosen by the soul of prophets, நபிமார்களுடைய ரூஹு மட்டும் தனியா எடுத்து வச்சேன். எதுக்கு வச்சேன்? அல்லாஹ் காரணம் சொல்லுகிறான். எதற்கு வைத்தேன்? அந்த நபிமார்களை பார்த்து சொன்னேன், இது அகதல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم جاءكم رسول. ஆதமே, யூசுஃபே, ஐயூபே, ஈசாவே அலைஹிஸ்ஸலாம், உங்களை இங்கு ஒன்று சேர்த்திருக்கிற நோக்கம் தெரியுமா? உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார். அந்த நபிக்கு பேர் முஹம்மது. அந்த நபியை நீங்கள் அங்கீகரித்தால், நபியாக ஏற்றுக்கொண்டால், ரசூலாக ஒத்துக்கொண்டால், நான் உங்களோடு நீங்கள் நபிமார் என்பதற்கு சைன் பண்ணுவேன். If you are not interested, அந்த விஷயத்தை நாங்க ஏத்துக்கலன்னு சொன்னா you are not நபி, நீங்கள் நபிமார்கள் கிடையாது. குர்ஆன் 1400 ஆண்டுகளாக மனிதர்களை பார்த்து வெளிக்கிற வசனம். உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு you have to adore or sign agreement. நீங்கள் ஒரு பத்திரத்தில் எனக்கு கையெழுத்திட வேண்டும். அது சாதாரணமான கையெழுத்தல்ல. என்ன கையெழுத்து? எனக்கு பின்னே ஒரு நபி வருவார், அவர் என்னை உண்மைப்படுத்துவார். அந்த நபியை பற்றி நான் பேசிக்கொண்டே இருப்பேன். முதலில் அந்த நபியை நான் நம்புவேன், அவரை ரசூலாக நான் அங்கீகரிப்பேன். அடுத்து என்னுடைய கூட்டத்தாரிடத்திலே, மறக்காமல் ஆண்களிடத்திலே, பெண்களிடத்திலே சொல்லுவேன். யார் சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் பிள்ளை பின்னாடி வருவார், அது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கலாம், ஆனால் அந்த முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நம்ப வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும். இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அந்த பிரகடனம் ஆரம்பித்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை. அந்த அந்த சத்தமும் வருகிறார்கள் 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 என்ற அந்த தொடர், அந்த பயானும் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கேட்குறான், எங்க நபி வர்றாங்க, வந்து அது என்ன இருக்கு அதுல பெருசா? நபி மேல முஹப்பத்து வச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொன்னா உடனே அமல் செஞ்சியா அப்படின்னு கேட்கறான். அஜர்த்துமார்களே சில பேர் கொஞ்சம் ஜர்க் ஆயிடுறாங்க. முஹப்பத்து வச்சுலாம் ஒன்றும் செய்ய முடியாதியா, அமல் செஞ்சியா, சுன்னத்துப்படி நடந்தியா? அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். யாஜர்த்து இப்படி கேட்குறாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்களா, அதில் பேசட்டா இல்லை இப்போ இதுக்கு பதில் சொல்லட்டா அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்க இதுக்கே பதில் சொல்லுங்க, இவங்க மண்ட காய்ச்சலா இருக்காங்க, இவங்களுக்கு பதில் சொல்லவே முடியலன்னு. உடனே ஏறி சொன்னேன், குர்ஆன் பெருமானாருடைய விஷயத்தில் 5 கட்டளைகளை நமக்கு சொல்லுகிறது. 5 கட்டளைகளை நம்முடைய மூமின்களுக்கு குர்ஆன் கட்டளையிடுகிறது. அதுல நம்பர் 1, நபியை ஈமான் கொள்ளணும். அது தனி வேலை. எப்படி ரசூல்மார்கள் நபிமார்கள் ஈமான் கொண்டார்களோ, எங்க நபியை உயிருக்குயிரா நாங்க நம்பணும். முதல் விஷயம். நான் அதை தூள் தவிலா சொல்லல, 1.5 மணி நேரம் பேசினேன், அது அப்படியே ஷார்ட்டா சொல்றேன். 2வது, நபியை ஈமான் கொள்றது 1. 2வது, நபி மேல முஹப்பத் வைக்கிறது 1. அது தனி சாப்டர். ஏன் சுன்னத்தை பின்பற்றல? இல்ல, அது வேற இது வேற. நபியின் மீது முஹப்பத் ஒரு மனுஷன். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதே வ வாலிதே. இன்னொரு ஹதீஸ்ல வஃபி நஃப்ஸி,
தன்னை விட நபியின் மீது பிரியம் இருக்கணும். ஏன் உயிரை விட நான் ரசூலை நான் பிரியம் வைக்க வேண்டும். பிரியம்ங்கிறது தனி சாப்டர். மூணாவது அல்லாஹ் சொல்றான் தஅதீம், பெருமானாரை மதிக்கணும். எந்த அளவுக்கு மதிக்கணும்? என் அறிவை தாண்டி. தஅதீம் அப்படிங்கிறது இதயத்தில் இருக்கணும். நாலாவது இறைவன் திருக்குர்ஆனில் சொல்றான் இத்திபா இருக்கணும், பெருமானாருக்கு வழிபாடு இருக்கணும். அஞ்சாவது இறைவன் சொல்றான் இத்தாஅத் இருக்கணும். இந்த அஞ்சும் ஒரு நபிக்கு செய்ய வேண்டிய மேண்டேட்டரி கடமை என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப நம்ம இதை கேட்டோம்னா அதை சொல்லுவான், நீ நடந்தியாம்பா. நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னொன்னு கேட்பான். அஞ்சும் தனித்தனி சாப்டர். அதனாலதான் ஒரு ஆராபி வந்து கேட்டார் இல்லையா, மத்தா அஸ்ஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்போது வரும் எங்கள் நாயகமேன்னு. வமா அதத்தலஹா, அதுக்கு நீங்க என்ன தயார் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பெருமானார் கேட்டாங்க. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட அப்படி ஒண்ணு இல்லையே, இன்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் பிரியப்படுறேன்னு. உடனே இன்னைக்கு இந்த வஹாபிச அந்த சிந்தனை உள்ளவர்கள் மாதிரி உண்டான செய்திகள் சரின்னு இருந்தா பெருமானார் கேட்டிருப்பாங்க, ஏமாத்திரியா, ஏமாத்திர நடிக்கிறியா, என்ன பிரிய வேண்டி கிடக்கு, தொழுதியா, எம் மாதிரி நடந்தியா, நோன்பு வச்சியா, என்னையா செஞ்ச நீ அப்படின்னு கேட்கல. அந்த ஆராபிட்ட கேட்கல. 1400 ஆண்டுகளுக்கு அன்றைக்கு பெருமானார் சொன்ன ஒரே பதில் தான் என்ன சொன்னாங்க? முஹப்பத் வச்சிருக்கீங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒத்த வார்த்தை, நீ என்னோடு சுவனத்தில் இருப்பாய். இதை விட சர்டிபிகேட் யார் தர முடியும்? அப்ப அஞ்சும் வேற வேற பணிகள். அதையும் இதையும் குழப்பி நம்மளை என்ன செய்யறாங்க, இங்கிட்டு அங்கிட்டு மாத்துறாங்க. சகோதரர்களே, அவர்கள் சொல்லுங்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அதை விட பிரியப்படுகிற மக்களாக நம்மை ஆக்கி தந்திருக்கிறான். இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகளை இன்றைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எம்பெருமானார் நமக்கு எப்படி வழிகாட்டியாக இந்த செய்தியில் இருக்கிறார்கள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 2 விஷயம். ஒன்றாவது, குழந்தைகள், இளைஞர்கள் சீர்கெட்டு இருக்கிறார்கள். எல்லாம் ஒத்துக்கிட்டு தான், அவனு வேற வழியே இல்லை. ஒரு கல்லூரியில நான் பணி செய்கிற கல்லூரியில் 12,500 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல 12,500 பேர் படிக்கிறாங்க. தினசரி மாணவர்களை, இளைஞர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்னே தெரியாம எத்தனையோ பேர் போதைக்கு அடிமையாகிறார்கள். எங்க கல்லூரின்னு சொல்லல, பொதுப்படையில வெளியில பாக்குறோம். இன்னும் நிறைய மாணவர்கள், இன்னும் நிறைய இளைஞர்கள் பள்ளிக்கு வெளியே வந்து விட்டால் இவன் முஸ்லீம் தானே தெரிய மாட்டேங்குது. ஒரு இஸ்லாமிய பையனை கூட அடையாளப்படுத்த முடியாத சூழல். குடும்பங்கள் அதே மாதிரி. இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல வச்சிருந்தாங்க. ஹஜ்ரத் அல்லாஹ் இன்னும் 100 ஆண்டு ஆலம் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்களை பக்காவாக ஆக்கி தருவானாக, ஆரோக்கியத்தோடு. ஹஜ்ரத் தலைமையில தான் அந்த கூட்டம் நடந்துச்சு. அதுல கவுன்சிலிங் பத்தி போட்டிருந்தாங்க. திருமண கவுன்சிலிங் தான். நானும் ஜியாவுத்தீன் அவர்கள், நீதிபதி அவர்களும் பேசணும். அதுல நான் சொன்ன ஒரு செய்தி எங்க இஸ்மாயில் ஹஜ்ரத் சொன்னாங்க, 2010க்கு பின்னால் ஆண்கள் தாலாக்கு கேட்கிற நிலை போய் இன்றைக்கு பெண்கள் குலா கேட்கிறார்கள். போடா, குடுத்துட்டு போடா. அந்த நீதிபதி அங்க சொன்னார், வியாழக்கிழமை அன்னைக்கு கல்யாணம், திங்கக்கிழமை அன்னைக்கு என்கிட்ட டைவர்ஸுக்கு வந்து நின்னாங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்றாரு. வியாழக்கிழமை அன்னைக்கு கல்யாணம், விடிஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் இருந்திருக்கான். சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு, இல்லைன்னா அன்னைக்கே வந்திருப்பாங்கிறாரு. அவர் சொல்லும்போது சனிக்கிழமே வந்திருப்பான். என்ன வாழ்ந்துட்டீங்க, என்னத்தை தெரிஞ்சு. இப்ப இந்த சோதனைகளை இந்த சமூகம் இது போன்று குடும்பவியலில், ஒழுக்கவியலில், பண்பாட்டுவியலில், ஒரு அத்தாவும் அவருடைய சொந்தக்காரர் மாமா வந்திருக்கார், வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கார். பையன் எப்படி போறான், அத்தா சொல்றாரு, டே மாமாடா அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம காலத்துல மாமா வந்தா வாசல்ல நிற்போம், எங்க மாமா வந்துட்டார் முட்டாய் வாங்கிட்டு வருவார், ஊரா போய் சொல்றதுக்கு. இந்த மாமாவை அத்தா அறிமுக மாமாடான்னு, ஹாய் மாம்ஸ் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த பையன் சொல்றான், ஹாய் மாம்ஸ், எனக்கு நிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லடாங்கிறான். நானே ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ என்னத்த நோம்பு வந்து கிடக்குன்னு. உறவுகள் கெட்டு போய்விட்டது. உறவுகள். பெருமானார் சொல்லுவாங்க, உங்களை எதை கொண்டு அல்லாஹ் அனுப்பினான்? முதல் வார்த்தை ரசூல் சொன்னது அர்ரஹம், சிலத்துர் ரஹம். எல்லை அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் மனிதர்கள் மனிதர்களோடு எப்படி உறவாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள செய்வதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். சகோதரர்களே, நிறைய இங்கே உமராக்கள் வந்திருக்கிறார்கள், உலமாக்கள், உமராக்கள். இந்த சமூகத்தினுடைய இந்த கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிருக்கிறது. சமீபத்தில் கத்தார்ல ஒரு FIFA வேர்ல்டு கப் நடந்துச்சு. நமக்கெல்லாம் தெரியும். ஒரு பெரும் அளவிலே அது ஒரு உலகத்திலே பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா லிக்கரும் அதே மாதிரி விபச்சாரமும் இல்லாத எந்த விளையாட்டுகளும் உலகத்துல கிடையாது. விளையாட்டு நடத்துறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே பெரும் அந்த லிக்கர் சாராய கடைகள் திறக்கப்படும். விதவிதமான மாதுகள் பல நாட்டிலிருந்து இறக்கப்படுவாங்க. இதுதான் போட்டி நடத்துறதுக்கான அடையாளம். ஆனால் கத்தார் நாடு சொன்னது, ஒரே ஒரு டம்ளர் கூட எங்க நாட்டுல சாராயம் கிடைக்காது, ஒரு மாதுவை கூட நீ விலை மாதாக எங்க ஊர்ல பெற்றுக்கொள்ள மாட்டாய், இப்படித்தான் நடத்த போறோம், முடிஞ்சா நீங்க வந்தா வா, வராட்டி போன்ட்டான். ஆனா நடத்தி காண்பித்து சக்சஸா காமிச்சிட்டான். அதுல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, அந்த தீம் அவங்க அதை கொண்டு போனது எங்க ரசூலை அறிமுகப்படுத்தணும்னு அந்த விளையாட்டுல நினைச்சான். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கும். அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போனாங்க. மில்லியன் சிரிப்பு அப்படிங்கறது அந்த நோக்கம். அந்த போட்டியில யாரெல்லாம் வரவேற்பாளர்களாக அல்லது மற்ற பணிகளில் இருக்கிறார்களோ யாரை பார்த்தாலும் சிரிக்க வேண்டும். கத்தார் அரசு அதை ஒரு ப்ராஜெக்டாவே எடுத்து செஞ்சான். அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு, கரெக்டா ஒரு சிக்னல்ல நடந்து போற இடத்துல ஒரு பெரிய போர்டுல ஒரு ஹதீஸை எழுதி போட்டிருந்தான். அந்த இடத்துல ஒரு வீடியோவையும் கவரேஜ் வச்சிருந்தான். அந்த அதுல என்ன எழுதி போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஹதீஸினுடைய ஆங்கில வாசகத்தை எழுதி போட்டிருந்தார்கள். பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள், அதாவது ருப்ப தபஸ்ஸும் ருப்ப அல்லஹ்கு அத்தபஸ்ஸும் ஹதீஸ்ல வரும். பெருமானார் எந்த நேரமும் புன்னகைத்துக் கொண்டே இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, லா துஹக்கிரன்ன மினல் மஅரூஃப், லா துஹக்கிரன்ன மினல் மஅரூஃப் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலிகின். இன்னொரு ஹதீஸ்ல வரும், உங்களுடைய அதாவது அத்தபஸ்ஸும அலா வஜ்ஹி அஹீக ஸதகா, உன் சகோதரனை புன்முறுவலோடு சந்திப்பதும் ஒரு தர்மம் என்றார்கள். உலகத்துல யாரும் சொல்லல. உன் சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பு, அதுல எழுதி போட்டிருந்தா ஸ்மைல் இட் இஸ் ஆல்சோ எ சேரிட்டி, கேன் பி எ சேரிட்டி. அதுல அந்த ஹதீஸ்ல எழுதி போட்டிருந்தான் பெரிய லெட்டர்ல, ஸ்மைல் இட்ஸ் ஆல்சோ எ சேரிட்டி. அந்த வழியை கடந்து போகிற ஐரோப்பிய மக்கள் யதார்த்தமானவர்கள், இங்கிலீஷ்காரங்க. அந்த வழியை எப்படி கடந்து போறான், போயிட்டு அந்த போர்டுக்கு நின்னான்னு அந்த முன்னாடி ஹதீஸை பார்க்கறான். கீழே சேயிங் பை ப்ராஃபட்னு போட்டுருக்கு. நின்று அதை பார்த்துட்டு ஸ்மைல் இட்ஸ் ஆல்சோ எ, சிரியுங்கள் அதுவும் ஒரு தர்மம் அப்படின்ன உடனே கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து நின்று தான் மனைவியை பார்த்து கணவனும், கணவனை பார்த்து மனைவி சிரித்து கை கொடுக்கிறார்கள். எங்க ரசூலுடைய ஒரு சுன்னத்து சொன்ன உடனே அங்க நின்று அப்படி கை கொடுத்துட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இதை வீடியோ எடுத்து அப்புறம் போட்டு பார்க்கறான். அந்த பகுதியை கடந்த எவரும் சிரிக்காமல் இருந்ததில்லை. 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு பள்ளியில் அமர்ந்து சொன்ன வார்த்தை இன்றைக்கு இதயத்தை தைக்கிறது. சொன்ன உடனே வேலை செய்து. சகோதரர்களே, ஆக இன்னைக்கு அப்ப எங்களுடைய தேவைக்கு பெருமானார் என்ன தீர்வை தருகிறார்கள்? உலமாக்கள் உமராக்கள் வந்திருக்கிறார்கள், தேவையான செய்தி. அதனால அந்த சைடு ஒரு சில செய்திகளை மட்டும். இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு எங்க நபி ஒரு அழகான தீர்வை தந்தார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, மக்கால இருக்கிறது மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மண்ணை பெருமானார் எப்படி சமப்படுத்தினார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த வரலாறு மிக அற்புதமானது. முதல் ஆண்டு பையத் நடந்த அந்த வருஷத்துல, பையத்துல் அக்பா நடந்த வருஷத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸாப் இப்னு உமைர் அப்படிங்கக்கூடிய தோழரை மக்காவுக்கு மதீனாவுக்கு அனுப்பி விடுறாங்க குர்ஆனை சொல்லி தரதுக்கு. இந்த வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். போனாங்க, நிறைய பேரை உருவாக்குனாங்க முஸாப் இப்னு உமைர். அதிலிருந்து இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டா, அறிஞர்களும் குர்ஆனும். ரெண்டாவது ஒரு செய்தியை சொல்றேன், சிலருக்கு தெரிந்திருக்கலாம். முஸாப் இப்னு உமைர் ஏதோ அந்த ஊர்ல ரொம்ப ஏழ்மையான ஆளு, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அதனால நீங்க அங்க போய் பாடம் சொல்லி கொடுங்க அப்படி ரசூல் அனுப்பல. முஸாப் இப்னு உமைர் ஜலீலுல் கத்ர் சஹாபி, ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், செல்வ சீமான். அவர்களிடத்தில் இருந்த பெரிய ஆற்றல் என்ன அப்படின்னா, குர்ஆனுக்கு எந்த நேரத்தில் எந்த ஆயத்து இறங்குச்சு அப்படிங்கக்கூடிய அறிவு தெரியும். ஜலீலுல் கத்ர் சஹாபி, ஒரு பெரிய குடும்பம், குர்ஆனை சொல்லிக் கொடுக்க தெரியும், எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும். முஸாப் அனுப்பின உடனே ஒரு ஊரையே குர்ஆன் படிக்கிற மக்களாக ஆக்கினார்கள் முஸாப் இப்னு உமைர். 2வது வருஷம் பையத்துக்கு வர்றாங்க.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 நுக்கபாக்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். இதுதான் முக்கியமான செய்தி. முதல் வருஷம் குர்ஆன் போயிருச்சு, அடுத்த வருஷம் நுக்கபாக்கள். நுக்கபாக்கள்னா யாரு? இன்னைக்கு உமராக்கள்னு பேர் போட்டிருக்காங்க, இதுக்கு நுக்கபான்னு கூட வைக்கலாம். ஏன்னா எங்க ரசூல் வச்ச பேரு நுக்கபாக்கள். அந்த ஊரினுடைய 12 சமூகத்தினுடைய தலைவர்களை சமூகத்தினுடைய பொறுப்புதாரியாக பெருமானார் நியமித்து அனுப்புகிறார்கள். அவங்களுக்கு பேர் தான் நுக்கபாக்கள். அந்த நகீப் அதுல இருந்த முதன்மையானவர் யாருன்னு கேட்டா அஸ்அத் பின் ஜராரா. இந்த பேரை சொல்லும் போதெல்லாம் என் வாய் இனிக்கும், இந்த பேரை சொல்லும் போதெல்லாம் என் இதயம் இனிக்கும். ஒவ்வொரு மஜ்லிஸ்லயும் போய் இந்த பேரை சொல்லிட்டு சொல்லுவேன், தயவு செஞ்சு அந்த பேரை உட்கார்ந்து இருக்கவங்க சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இங்கேயும் கேட்கிறேன், அந்த பேரை சொல்லுங்க. அஸ்அத் பின் ஜராரா. அஸ்அத் பின் ஜராரா. எங்க நபி மக்காவில இருந்து எங்க போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய இந்த தாவத்தை எடுத்துக்கிறியான்னு கேட்ட உடனே முதல்ல கையை தூக்கி, யா ரசூலல்லாஹ் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உலகம் என்ன, நான் அழைத்து போகிறேன் என்று சொன்ன ஒரு 20 வயது வாலிபர் தான் அஸ்அத் பின் ஜராரா. பெருமானார முதல்ல மதீனாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். வேற யாரும் கூப்பிடல. மதீனாக்காரங்களே சில பேர் பயந்தாங்க, என்ன நடக்கும்னு தெரியலையே. அவர் சொன்னார், உங்களுக்கு முன்னால் பின்னால் இதை வலது இடது நின்று நான் பாதுகாக்கிறேன், யா ரசூலல்லாஹ் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டார். மதீனாவில் முஸாப் இப்னு உமரை தன்னுடைய வீட்டில் வைத்து குர்ஆனை சொல்லிக் கொடுக்க வைத்தவர். அவரை பெருமானார் நகீபாக அறிமுகப்படுத்தினார். நகீப்னா தலைவர் என்ற அர்த்தம், லீடர் என்ற அர்த்தம். ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமான பொருளை கொண்டது. அவர்கள் மீது அன்கண்டிஷனல் லவ், அந்த மக்களின் மீது அதிகமான பிரியம் கொண்டு அவர்களிடத்தில் ஒரு டெவலப்மெண்ட் வரணும்னு எதிர்பார்க்கிறவருக்கு பேர் தான் நகீப். ரயீஸ் அப்படின்னு சொன்னா யாருன்னு கேட்டா அது யார் வேண்டாலும் இருக்கலாம், நீ தொலைஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். சில இப்போ தமிழ்நாட்டிலலாம் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரான். இப்போ சாராய கடைகள் அங்கே ஏன்னு கேட்டால் அப்படி ஏன்னு கேட்கக்கூடாதுங்க, அரசு கேள்வி கேட்கக்கூடாது, நீ குடிக்கலன்னா போ அப்படின்னா. இவனுக்கு பேர் ரயீஸ். எவன் நடந்தா நல்லா இருந்தானே. நகீப் அப்படிங்கிறவர் அவர் நல்லா இருக்கணும், டெவலப்மெண்ட் ஆகணும். அப்படி இந்த 2வது பணியை பெருமானார். 3வது பணி பெருமானார் போன உடனே முதல்ல செஞ்சது குபா என்கிற பகுதியில் மஸ்ஜிதை ஏற்படுத்தியது. அங்க போகல மதீனாவுக்கு, குபாலே ஒரு பள்ளியை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திட்டாங்க. ஏற்படுத்தி அங்கே 14 நாட்கள் தங்கி இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்த உடனே குடுகுடுன்னு மதீனாவுக்கு ஓடி போய் உடனே மஸ்ஜிதுன் நபவியெல்லாம் நிர்ணயம் செஞ்சிரல. குபா என்கிற பள்ளியை அமைத்து 14 நாட்கள் அங்கே ரசூலுல்லாஹ் இருக்காங்க. அங்கே நடந்த பல்வேறு நிகழ்வுகளை ஹதீஸாக வருகிறது. ஒரு ஹதீஸ்ல வருது, இதை சொல்றேன் கேளுங்களேன். நல்ல அழகான ஹதீஸ், அதை படிச்ச உடனே சந்தோஷமா இருந்துச்சு. குபாவுல தங்கி இருக்காங்க. அப்பந்தான் மக்காவை விட்டு ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க. சஹாபாக்கள் எல்லாம் பக்கத்துல முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இருக்காங்க. தீனை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹதீஸ்ல வருது, குன்னா நததாரசுல் இல்ம ஃபீ மஸ்ஜிதி குபா, we are learning the Islamic education in the courtyard of குபா. குபாவினுடைய அந்த கோர்ட்யார்டுல அந்த வெளியில் உள்ள பகுதியில உட்கார்ந்து, குபாங்கிறது அதே மண்ணு பள்ளி, சின்ன பள்ளி, அந்த வெளியில உட்கார்ந்து தீனை படிச்சுக்கிட்டு இருந்தோம். குன்னா நததாரசுல் இல்ம ஃபீ மஸ்ஜிதி குபா இது خرج علينا رسول الله صلى الله عليه وسلم and that time the prophet went out. எங்க இடத்துல இப்படி வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ் நின்னு இப்படி பாக்குறாங்க. எல்லாம் அன்சாரி முஹாஜிர் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அன்றைக்கு பூத்த மலர்கள் அப்படியே உட்கார்ந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு நபி என்ன செஞ்சிருக்கணும்? அப்போ ஒரு பாடம் எடுத்தாங்க பாருங்க. கியாமத்து நாள் வரையும் எங்கள் நபி பேசிய ஒவ்வொன்றும் பாடம். நின்னுகிட்டு சொன்னாங்க, தஅல்லமு மா ஷி'தும் மன் தஅல்லமு, தஅல்லமு மா ஷி'தும் மன் தஅல்லமு, ஃபலன் யுஜிருகுமுல்லாஹு ஹத்தா தஅமலு. Learn whatever you want to learn, learn it. Learn whatever you want to learn, learn it. But Allah never give you reward until you did it. அழகா சொன்னாங்க. என் தோழர்களே, எதையும் படியுங்கள். இது படிக்கிற காலம் மக்காவினுடைய கொடுங்கோன்மை முடிந்து விட்டது. இனி மதீனாவுக்கு வந்து விட்டோம். நீங்கள் படிப்பதை படியுங்கள். ஆனால் ஒன்றை நினைவில் நிறுத்துங்கள், வெறும் படிப்பதனால் மட்டும் அல்லாஹ்வினிடத்திலே நெருங்கிவிட முடியாது. ஃபலன் யுஜிருகுமுல்லாஹு ஹத்தா தஅமலு, நீங்கள் படித்ததை செயல்படுத்துகிற வரை அல்லாஹ் கூலியை தரமாட்டான். இது குபால பேசின முதல் வார்த்தை. குபா பள்ளியில உட்கார்ந்து சொன்ன முதல் வார்த்தை, செயலும் சொல்லும் வேண்டும் என்றார்கள் எங்கள் நபி. தஅல்லம்னல் குர்ஆன வல் அமல மஅ. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, வெறும் அல்ஹம்து சூராவை எங்க நபி இடத்திலிருந்து படிக்கவில்லை, அதனுடைய அமல் என்னன்னு சேர்த்தே படிச்சோம்.
3 வேலையை ரசூல்லா செஞ்சாங்க. 1 உலமாக்கள் அனுப்புனாங்க, 2 நகீபுகள் என்கிற உமராக்களை உருவாக்கினார்கள், 3 பள்ளியை உருவாக்கினாங்க. ஒரு முக்கோண திட்டத்தை ரசூல்லா ஏற்படுத்தினாங்க. முக்கோண திட்டம் இப்படி. அதைத்தான் இன்றைக்கு நாம் உலமாக்கள் உமராக்களுடைய நிகழ்வாக நமக்கு மத்தியில் நடந்தது. இது ரசூல்லா செஞ்ச சுன்னத்து, எங்கள் நபி செஞ்ச சுன்னத்தை தான் இன்றைக்கு உலமாக்கள் உமராக்களுடைய நிகழ்வாக நாம் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் சில செய்திகளை பெருமானார் முன்வைத்தார்கள். அந்த செய்திகளை சொல்லி நான் என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வருகிறேன். அதுல பெருமானார் வச்ச செய்தி என்ன? வெறும் கூடிட்டா போதுமா? இன்றைக்கு கூடி பேசுகிறோம். ஜமாத்துல் உலமாக்களிடத்தில் இருக்கிற லெட்ஜர் எடுத்தோம் என்று சொன்னால் அமெரிக்க அரசு கூட இன்னொரு வல்லரசாக ஆகிவிடும். அந்த அளவுக்கு நம்ம தீர்மானங்களை போட்டு வச்சிருக்கோம். ஆனா தீர்மானங்களால எதுவும் நடக்கிறது இல்லை. அப்ப என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைனா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 அம்ச திட்டத்தை நமக்கு சொல்லி தந்தாங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க, உலமாக்கள் சேர்ந்துட்டாங்க, உமராக்கள் சேர்ந்துட்டாங்க, அது பள்ளியிலே அமைந்து விட்டது. ஒரு 5 அம்ச திட்டத்தை எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் 1வது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது, ஹுசைன் சக்காஃபி ஹஜரத் தான் வர்றாங்க, ஹஜரத் மேடைக்கு வந்துருவாங்க. எல்லாரும் பார்த்த உடனே நானே பயந்துட்டேன் என்னன்னு. உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ 5 அம்ச திட்டத்தை எங்க ரசூல்லா சொல்லி தந்தாங்க. 1வது ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லி தர வேண்டும். இன்னைக்கு உலமாக்களும் உமராக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்தில், அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத், மர்ஹபன் பிக்கும் உரஹிபுக்கும் நஹ்னு நுரஹிபுக்கும் ஜமீஅன் தர்ஹீபன் ஹார்ரன் மின் அமாகி குலூபினா லி உஸ்தாத் المعظم حسين السكافي سلكودو ومع زملائه والأساتذة الكرام الذين حضروا معهم في هذا الساعة المباركة الميمونة. சகோதரர்களே, 5 அம்ச திட்டத்தை பெருமானார் அறிமுகப்படுத்தினார்கள். 1வது ஆரோக்கியமான நிலையை இந்த உலமாக்களும் உமராக்களும் முன்னெடுக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பார்க்கணும். இன்னைக்கு அதிகமான பேரு நோயாளியா தான் தெரிகிறான். நம்முடைய உணவுகளும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எல்லாம், அவர்கள் சாப்பிடுகிற அந்த சாப்பாடுகள் பலது நோயத்தான் உண்டாக்குது. இதை யார் சொல்றது? சூரத்து நூருடைய தப்சீரை கும்பகோணத்தில் கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜியாவுதீன் ஆஜியார் இங்க வந்திருக்காங்க கும்பகோணத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வேண்டி. சூரத்து நூருடைய தப்சீர் அதுல சொல்லும் போது சொன்ன பெருமானார் சொல்லுவார்கள், அல்லிமு நிசாஅக்கும் சூரத்துன் நூர் வ அல்லிமு ரிஜாலக்கும் சூரத்தல் மாயிதா. மாயிதா சூராவை உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், சூரத்து நூரை உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்னு பெருமானார் சொன்னாங்க. சூரத்து நூர் தப்சீர் நடத்திக்கிட்டே இருந்தேன். ஆம்பளை பிள்ளைய படிக்கணும்னு சொல்லுதேன்னு மாயிதாவை எடுத்து திருப்பி பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு எது இருக்க மாதிரியுமே தெரியல. ஏன்னா ஆம்பளை பிள்ளைகளுக்கு எது இருக்க மாதிரியும் மாயிதால தெரியலையே, அப்புறம் என்னத்தை இதுக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான்னு திரும்ப ஒரு தடவை படிச்சேன், இன்னொரு தடவை படிச்சேன். ஏன் அப்படின்னு கேட்டா, குர்ஆனுடைய விளங்காத இடங்களை நாம் என்றைக்கு தேடுகிறோமோ, சகோதரர்களை உலமாக்களை இங்க வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 2005 2011 வரையும் தப்சீரினுடைய அந்த தேடுதலில் இருந்த காரணத்தினால் சொல்லுகிறேன். என்றைக்கு ஒரு ஆயத்துக்கு விளங்கவில்லை என்று தேடுகிறோமோ, உடனே நம் உயிருக்கு உயிரான பெருமானார் ஆஜராவாங்க. ஏன்னா திருக்குர்ஆனினுடைய தப்சீரே எங்கள் நபிதான். வேற நமக்கு இங்க வழி கிடையாது. எனக்கு தேடுதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே அங்கே பெருமானார் நமக்குரிய வழிகாட்டுதலை உடனே தருவார்கள். இப்ப என்ன சூரத்துல் மாயிதால என்னங்க பெரிய செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அங்கே விடை தரப்பட்டது, முதல் ஆயத்தை வாசிக்குங்க, அது உங்களுக்கு போதும்னு சொன்னாங்க. அதுல முதல் ஆயத்து என்னன்னு எடுத்து வாசிச்சா, அவுஃபு பில் உகூத் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவுஃபு பில், நீ ஒரு ஆம்பளையா இருக்கிறதுக்கு முதல் செய்தியே நீ சொன்னதை சொன்னபடி நடக்கணும், அது போதும்ங்குது குர்ஆன். அந்த சூரத்துல் மாயிதாவை மூடி வச்சுட்டேன், இதுதான் நமக்கான விளக்கம் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு, சகோதரர்களே, முதல் செய்தியாக
ஹதீஸும் குர்ஆனும் நமக்கு சொல்லுகிறது, நம் மக்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். அப்படி ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? எங்க நபி முதல்ல சொன்னாங்க, ஒரு டேட்டா எடுக்கணும். நமக்கு இன்னைக்கு மஹல்லாக்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கட்டமைப்பை வைத்திருக்கிறோம். எதை வேண்டாலும் எடுத்துக்கலாம். இளைஞர்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், அதுல விதவைகள் எத்தனை பேர், ஈஸியா எடுக்க முடியும். பெருமானார் சொன்னாங்க, ஆரோக்கியமுள்ள சமுதாயம் உடலால் சிந்தனையால், அவனால தான் நல்லா வர முடியும். அதனாலதான் இந்த உலமாக்கள் உமராக்கள் மீட்டிங் முடிஞ்ச உடனேயே எங்க மரியாதைக்குரிய இலியாஸ் ஹஜரத் இங்க இந்த கவுன்சிலிங் வகுப்பு வச்சிருக்காங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்து கவுன்சிலிங் என்ன செய்யறதுன்னு. முதல்ல உள்ளமும் உடலும் சீராக இருக்க வேண்டும். அடுத்து குர்ஆன் சொல்லுகிறது, இரண்டாவது விஷயம் அறிவு சீரா இருக்கணும். இன்னைக்கு அறிவு கெட்டு போச்சு, எல்லாமே மொபைல். இப்ப இந்த சேட் ஜிபிடி இதே மாதிரி உண்டான நிறைய விஷயங்கள் வந்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் காலத்துல எழுதுற பழக்கம், படிக்கிற பழக்கம் எல்லாம் போயிடும். சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு கல்லூரிகளுக்கு மத்தியில். அதுல வந்த பேராசிரியர் பிஹெச்டி பூரா குப்பை மாதிரி இருக்குங்கண்ணா. முனைவர்கள் எல்லாமே குப்பை தொட்டிகளாக இருக்கிறார்களாம். இது குப்பை, அது குப்பை தொட்டி. என்ன ஒரு இதை தட்டின உடனே அப்படி வந்துருது, எழுதி கொடுத்துறான். படிக்கிறது அப்படிங்கக்கூடிய பண்பே போயிருச்சு. ஏற்கனவே நாமெல்லாம் ஆக்கில்கள் இல்லை, வெறும் நாக்கில்கள் தான். அந்த கிதாபில இருந்து அப்படி சொல்றோம். இங்க யாரு என்ன சொன்னாலும் கூட அவர்களாக உதித்த கருத்துக்களை எல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. நாக்கில் இந்த கிதாபை பார்த்தா அந்த கிதாபில் இருக்க ஹவாலா சொல்லுவோமே தவிர அப்படி வாங்கிலாம் சொல்றது இல்லை. இன்னைக்கு அதுவும் கெட்டு போய் அந்த ஆக்கிலும் போய் நாக்கிலும் போய் இது மாக்கில் ஆயிருச்சு. சாப்பிட்டுட்டு தூங்குறது மாக்கில் அப்படின்னா புதுசா ஒரு வார்த்தை. திங்க வேண்டியது தூங்க வேண்டியது ஆயிப்போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அறிவு சமூகம் வர வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். இரண்டாவது, அறிவை வளர்க்கறதுக்கு என்னவோ அவ்வளவுதும் செய்யணும். ஏன்னு கேட்டாங்க ரசூல்லாட்ட. ஏன்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, என் காலத்திற்கு முன்னால் உள்ள அவ்வளவு அறிவியலையும் மூடிவிட்டு நான் புதிய அறிவியலை கொண்டு வர போகிறேன். உங்க காலத்துல 1500 வருஷத்துக்கு அப்புறம் மொபைல் போன் வந்துரும், பிளைட் வந்துரும், அங்க சேட்டலைட் வந்துரும், எல்லாம் வந்துரும். இதெல்லாம் யாரா கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டா, உலகத்துல உள்ளவன் அவன் கண்டுபிடிச்சான், இவன் கண்டுபிடிச்சாமா? யாரும் கண்டுபிடிக்கவில்லை. நான் கொடுத்த குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு அல்ஜீப்ரா என்ற ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து தான் இவ்வளவு டிவைஸையும் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த இவ்வளவு நவீன வளர்ந்த அறிவியலுக்கு காரணம் எம்பெருமானாரை தவிர வேற யாரும் இல்லை. இதுவரையும் உள்ள அறிவை மூடிட்டு புதுசா ஆரம்பிச்சாங்க. மூணாவது ரசூல்லா சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கை நாங்க ஹிஃபாதத்துல் இர்த் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு சகோதரர்களை நான் முடிக்க போகிறேன் இன்னும் சில மணி துளிகளில். திருச்சியில பாருங்க, தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சிருக்கான். குழந்தையை கரு உருவாக்குகிற மையம்னு வச்சிருக்கான். தானா புள்ள பெக்க முடியலங்கிறான். இன்னைக்கு அப்படி ஆயிருச்சு நிலைமை. எல்லா ஊர்களையும் ஃபெர்டிலிட்டி சென்டர். தானாக ஒவ்வொரு காலத்துல 10 பிள்ளைய பெத்து போதும்டா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு படாத பாடு. அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு அப்பாவும் அம்மாவும் சம்பாதிக்கிறான். அதனால ஆரோக்கியமிக்க குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். அதுக்கு என்ன செய்யணுமோ இந்த உலமாக்களும் உமராக்களும் பள்ளிவாசல்களின் வழியாக அதை செய்ய வேண்டும் சொன்னாங்க. அடுத்து பெருமானார் சொன்னார்கள், பொருளாதாரத்தினுடைய பாதுகாப்பு, ஹிஃபாதத்துல் மால். இன்னைக்கு ரொம்ப பெரிய அழிவே எதை கொண்டு அப்படின்னா, காசு 1000 ரூபா கொடுத்தா 1 லட்சம் ரூபா தர்றேன்னு ஒருத்தன் சொன்னா அவன்கிட்ட கொண்டு போய் நகையை கழட்டி வைக்கிறான். அவன் பின்னாடியே போறான். மச்சி நகை, மாமி நகை, எத்து வீட்டு நகை, பக்கத்து வீட்டு எல்லாம் வச்சு அவன் அவ்வளவுதான் எடுத்துட்டு போயிடுறான். அடுத்த மாசம் இன்னொருத்தன் வர்றான். அப்ப 2வது வீட்டுக்காரிட்டையும் நகை வாங்கி வைக்கிறானே, எவ்வளவு பெரிய முட்டா. இப்ப சமீபமாக எல்லாமே புர்காவும் ஜுப்பாவும் தொப்பியும் தான் காசை விட்டுட்டு நிக்குது. எங்க நபி சொன்னாங்க, அறிவாளிகள் அப்படி இருக்க மாட்டார்கள். நாங்க காசு விஷயத்துல தெளிவா இருக்கணும். நாங்க 4வது அடுத்து எங்க ரசூல்லா சொன்னாங்க, இதுதான் முக்கியமான விஷயம், நீங்கள் வாழுகிற பகுதிகளில் உள்ள மாற்று மதத்தவர்களோடு அனுசரித்து வாழுங்கள். உங்கள் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு பாருங்க. மாசால யூசினி ஜிப்ரீலு ஹத்தா வனன்து அன்னஹும் சயுவர்ரிஸ். பக்கத்து வீட்டுக்காரர்களை குறித்து தொடர்ந்து பெருமானார் பேசினார்கள். நான் நினைத்தேன் வாரிசாவே ஆயிடுவான் போல்க. அடுத்த மதத்தினவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூட இந்த உலமாக்கள் உமராக்கள் மஜ்லிஸின் வழியாக நான் உலகத்திற்கு போது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த 100 பேர் இல்லை, இந்த செய்தி எங்கெல்லாம் போகும்னு எனக்கு தெரியும். இந்த செய்தி எவ்வளவு தூரம் போகும்னு எனக்கு தெரியும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க காலேஜில் ஒரு பையன் வேகமா வந்தான். நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்தது, குட் மார்னிங் சார் அப்படின்னா. வித்தியாசமா குட் மார்னிங் சொல்றானு அப்படின்னேன். என்ன அப்படின்னா, இல்லை உங்க அந்த வீடியோ ஒன்றை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னா.
நான் சொன்னேன் சரி, அதான் 2 வருஷமா என்ன பார்க்குறீங்க, இதுவரையும் ஒன்றும் பேசினது இல்லையாண்ணே. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வரலன்னா அவன் என்ன சொல்கிறான், யோ நேரில் வந்து இல்லையா நீ இன்ஸ்டாவில் வந்தியாங்கிறான். வாத்தியாரும் கூட பேசினது இல்லையாண்ணே. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வரலன்னா அவன் என்ன சொல்கிறான், யோ நேரில் வந்து இல்லையா நீ இன்ஸ்டாவில் வந்தியாங்கிறான். வாத்தியாரும் கூட இன்ஸ்டாகிராமில் வரணும், மாமாவும் கூட இன்ஸ்டாகிராமில் வந்தால் மாமாங்கிறான். நான் கரெக்டியா, நீ வாயா நம்ம ஒத்துக்குறாங்கிறான். நேர்லலாம் போயாங்கிறான். அதனால இப்படி ஒரு காலத்தில் இந்த உலமாக்கள் உமராக்களினுடைய அமைப்பு முக்கியமானது. இந்த செய்தி எங்கு வரை போகும் என்றும் எனக்கு தெரியும். இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக. கிட்டத்தட்ட இந்த நோட்டீஸை நீங்க பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், அத்தனை பேரையும் அல்லாஹ் பேச வைக்கட்டும். போன வாரம் திசையன் விலையில் ஒரு கூட்டம் 28 பேர் துவக்க உரை, 29வது சிறப்புரை, எனக்கு அடுத்து ஒருத்தர் பட்டம் கொடுப்பாருன்னு 30வது போட்டிருந்துச்சு. அந்த அஜர்த்திட்ட கேட்டேன் நிகழ்ச்சி எத்தனை மணிக்குன்னு. 10 மணிக்குன்னாரு. அடுத்த நாள் 10 மணிக்கு முடிஞ்சிருமான்னு. ஏன்னா அவ்வளவும் பெரும் பெரும் பேச்சாளர்கள், அவரே 1.5 மணி நேரம் பேசுவார். ஆனா அன்னைக்கு 1.5 மணிக்கு போய் நிக்கிறேன், அந்த அஜர்த்து முடிச்சுட்டாரே. நான் 1.5 மணிக்கு காரில் போய் இறங்குறேன், அஜர்த்து அடுத்து நீங்க தான்னாரு. நான் 1:45 2க்கு பேசி முடிச்சேன். எனக்கு அடுத்து பட்டம் கொடுத்து 2 ஆளுக்கு சாப்பிட்டுட்டோம். அது எங்க பெருமானாரை பேசுகிற மஜ்லிஸ்கள் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் இந்த நிகழ்வை பொருந்திக் கொள்வானாக. இதிலே வந்திருக்கக்கூடிய, இதிலே பேர் போட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வருகை தந்து தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். திருச்சியில, சேலத்துல, நீடூர்ல, லால்பேட்டையில, வேற எங்கெங்க, மெட்ராஸ்ல என்னுடைய மரியாதைக்குரிய உஸ்தாத் ஜாயிர் ஹுசைன் அஜித் அவங்க சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் லீவு போட்டு வந்திருக்காரு. இப்ப பல பேர் லீவு போட்டுட்டு எங்க நபியினுடைய இந்த வேலையை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸினுடைய துஃபைலால், இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தால் இந்த ஊரினுடைய, இந்த பாலக்காட்டினுடைய அத்துணை சிரமங்களையும் அல்லாஹ் நீக்குவானாக. இதிலே வாழுகிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுபிட்சமான வாழ்க்கையை தருவானாக. இந்த ஊருடைய பரக்கத்தை கொண்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா சுபிட்சமான பரக்கத்தான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த நிகழ்வின் வழியாக தருவானாக. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்தனை உலமாக்களுக்கும் அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் சிறந்த குழந்தை செல்வங்களையும் தந்து இந்த மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் உதவி செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னையும் இங்கே அழைத்து பேச வைத்த மரியாதைக்குரிய உலமாக்களுக்கும் என் தந்தையின் மீதுண்டான பிரியத்தால் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன், அல்லாஹ் என் தந்தையினுடைய கபரை 48 ஆண்டு காலம் தினம் தினம் ஒவ்வொரு ஊராக போய் யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் என்று பேசியதற்காக வேண்டி அல்லாஹ் அவருடைய கபரை இன்றைக்கு ஒளிமயமாக்குவானாக, வெளிச்சப்படுத்துவானாக. அல்லாஹ் அந்த நாவையும் அந்த உடலையும் பொருந்திக் கொள்வானாக. அதுபோன்று பேசி அத்தனை உலமாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.